ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சொரக்காய் பொரியல் தான் செய்ய போறோம். பாருங்க, சொரக்காய் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க செய்யலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் நல்லா சூடேறதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம், ஒரு வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சரிங்க, வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்ப நம்ம சொரக்காயை சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போறது இல்ல, இதுலயே தான் வதக்கி எடுக்க போறோம். அதனால அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விடுங்க. இப்ப இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த சொரக்காய் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். பாருங்க, காய் நல்லா வெந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு ஸ்பூன் நிலக்கடலையும் 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலையும் எடுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். அது இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப இதுல கொத்தமல்லி தலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். அவ்வளவுதாங்க. ஈஸியா சீக்கிரமா இந்த சொரக்காய் பொரியல் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.